வணக்கம். ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. வளர்ச்சி 8% தாண்டுது. பண வீக்கம்னு சொல்றோமே, அந்த விலைவாசி உயர்வு அது கிட்டத்தட்ட 0ல இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அதே நேரம் நம்ம ரூபாயோட மதிப்பு டாலருக்கு 90 ரூபான்னு இதுவரைக்கும் நாம பார்த்ததே இல்லாத அளவுக்கு பாதாளத்துக்கு போயிருக்கு. இந்த முரண்பாடான சூழலுக்கு நடுவுல தான் ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கு. ஆர்பிஐ தன்னோட முக்கியமான கருவியான ரெப்போ விகிதத்தை கையில எடுத்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, பொருளாதாரத்தோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ அவங்க பயன்படுத்துற முக்கிய ஸ்விட்ச் அதுதான். இந்த முறை ஆக்சிலரேட்டரை லேசா அழுத்திருக்காங்கன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. எவ்வளவு குறைச்சிருக்காங்க? ஒரு 0.25%, அதாவது 25 அடிப்படை புள்ளிகளை குறைச்சிருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி 5.5% இருந்த வட்டி விகிதம் இப்போ 5.25% இருக்கும். இது பேப்பர்ல பாக்கும்போது ஒரு சின்ன நம்பரா தெரியலாம். ஆனா இந்த 0.5% மாற்றம் பல குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆர்பிஐ கவர்னர் இது ஒரு அரிய கோல்டிலாக்ஸ் காலகட்டம்னு சொன்னதா உங்க ஆதாரங்கள்ல இருக்கு. ஜிடிபி வளர்ச்சிங்கிறது பெரிய நிறுவனங்களோட வளர்ச்சியை பிரதிபலிக்கலாம். ஆனா சின்ன நடுத்தர தொழில்களோட நிலைமை என்ன? பொருளாதாரங்கிறது வெறும் பெரிய நம்பர்கள் மட்டும் இல்ல. ஆமா. ஆனா ஒரு மத்திய வங்கியோட பார்வையில இருந்து பார்த்தா அவங்க கிட்ட இருக்கிற 2 முக்கியமான அளவுகோல்கள் இப்போ ரொம்ப சாதகமா இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த கோல்டிலாக்ஸ் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த பிரபலமான சிறுமியோட கதையில வர்ற கஞ்சி மாதிரி பொருளாதாரம் ரொம்ப சூடாவும் இல்ல, ரொம்ப குளிராவும் இல்ல, சரியா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. முதல் விஷயம் வளர்ச்சி. நாம ஜிடிபின்னு சொல்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தி போன காலாண்டுல 8.2% வளர்ந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 7.8%. இதெல்லாம் உலகத்துல இருக்கிற பெரிய பொருளாதாரங்கள்ல ரொம்ப ரொம்ப அதிகமான வளர்ச்சி. இந்த வருஷம் முழுசுக்கும் வளர்ச்சி 7.3% இருக்கும்னு ஆர்பிஐ எதிர்பார்க்குது. இது ஒரு அசுரத்தனமான வேகம். சரி, ரெண்டாவது காரணம் என்ன? ரெண்டாவது காரணம் இன்னும் ஆச்சரியமானது. குறைந்த பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு. சாமானியமா பொருளாதாரம் இவ்ளோ வேகமா வளரும்போது பொருட்களோட விலையும் ஏறும். ஆனா இங்க தலைகீழா நடந்திருக்கு. அக்டோபர் மாசத்துல பணவீக்கம் வெறும் 0.25% தான். ஆர்பிஐயோட இலக்கு 4% இல்லையா? ஆமா, அவங்க இலக்கு 4%. ஆனா இப்போ இருக்கிறது அதை விட பல மடங்கு கம்மி. இந்த வருஷம் முழுசுக்குமான எதிர்பார்ப்பே வெறும் 2% தான். ஆக ஒரு பக்கம் அதிவேக வளர்ச்சி, இன்னொரு பக்கம் வரலாறு காணாத குறைந்த விலைவாசி. இந்த அரிதான கலவைதான் வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் உசுப்பிவிட வட்டி விகிதத்தை குறைக்க ஆர்பிஐக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்குன்னு கவர்னர் சொல்றார். இது தானா நடக்கல. அரசாங்கத்தோட சமீபத்திய வருமான வரி குறைப்பு மக்கள் கையில அதிக பணத்தை கொடுத்திருக்கு. அதனால அவங்க அதிகமா செலவு பண்றாங்க. சரி. அதே மாதிரி ஜிஎஸ்டி விகிதத்தை குறைச்சதால பல பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு. இந்த 2 விஷயங்களும் சேர்ந்துதான் இந்த கோல்டிலாக் சூழலை உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் நம்ம பொருளாதாரம் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதே நேரம் நம்ம ரூபா மதிப்பு பாதாளத்துக்கு போயின்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த முரண்பாடு தான் நிலைமைய ரொம்ப சிக்கலாக்குது. இத பத்தி ஆர்பிஐயோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரூபாய்க்கு ஒரு டார்கெட் வைக்க மாட்டோம். அதாவது டாலருக்கு இவ்ளோ ரூபாய்னு நாங்களா ஒரு மதிப்பை நிர்ணயிக்க மாட்டோம். சந்தை தான் அதை தீர்மானிக்கணும். அதுதான் அவங்களோட கொள்கை. அப்போ ரூபா மதிப்பு சரிஞ்சா அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்களா? இது கொஞ்சம் ஆபத்தான ஆட்டம் மாதிரி தெரியலையே. இல்ல, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா எப்ப தலையிடுவாங்கறதுல தெளிவா இருக்காங்க. கவர்னர் சொன்ன மாதிரி சந்தையில இயல்புக்கு மாறான ஏற்ற இறக்கம் இருந்தா மட்டும்தான் தலையிடுவோம்னு சொல்றாங்க. இது இப்படி புரிஞ்சுக்கலாம். சந்தை ஒரு அமைதியான நதி மாதிரி மெதுவா போயிட்டு இருந்தா ஆர்பிஐ தலையிடாது. ஆனா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரைகள் உடையிற நிலைமை வந்தா மட்டும் அவங்க அணைய துறந்து நிலைமைய சரி செய்வாங்க. அது வரைக்கும் சந்தையோட போக்குல விட்டுடுவாங்க. ஆனா இந்த வலுவான கையிருப்பு ஒரு காகித புலியாகிடாதா? ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சா நாம இறக்குமதி செய்யற கச்சா எண்ணெயிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறுமே. ஆர்பிஐ ஒரு பிரச்சனையை சரி செய்ய போய் இன்னொரு பிரச்சனையை விலைக்கு வாங்குற மாதிரி இல்லையா இது? அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இந்தியா கிட்ட இருக்கிற 686 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு. இது ஒரு பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரூபாய் வீழ்ச்சி இறக்குமதி பொருட்களை காஸ்ட்லி ஆக்கும். அது பணவீக்கத்தை லேசா உயர்த்தும். ஆனா இப்போ பணவீக்கம் ரொம்ப குறைவா இருக்கிறதால அந்த சின்ன உயர்வை நம்மால தாங்கிக்க முடியும்னு ஆர்பிஐ நம்புது. அப்போ எதுக்காக ரூபாய் மதிப்பு இவ்ளோ சரியுது?
நம்ம பொருளாதாரம் நல்லா இருந்தா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்க தானே அதிகமா முதலீடு செய்யணும். அப்போ ரூபாய் மதிப்பு உயரத்தானே செய்யணும். இதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியல. பொதுவா ஒரு நாட்டோட பொருளாதாரம் வலுவா இருந்தா அதோட நாணய மதிப்பும் உயரும். ஆனா இங்க தலைகீழா நடக்குது. ஏன்? இதுக்கு உண்மையான காரணம் உலக முதலீட்டாளர்கள் இந்தியாவை மட்டும் பார்க்கல, அவங்க உலகளாவிய சூழலை பார்க்கறாங்க. அமெரிக்காவுல வட்டி விதிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அவங்க இந்தியா மாதிரி நாடுகள்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் அதிக லாபம் தர்ற அமெரிக்காவுல முதலீடு பண்றாங்க. நம்ம பொருளாதாரம் ஒரு ரேஸ் கார் மாதிரி அதிவேகமா போனாலும் உலகளாவிய புயல் காத்து அத பின்னுக்கு தள்ளுது. இந்த உலகளாவிய அழுத்தத்தை நம்ம உள்நாட்டு பலம் வச்சு சமாளிக்க முடியல. இதுதான் இப்போதே யதார்த்தம். அப்போ ஆர்பிஐயோட திட்டம் இந்த உலகளாவிய புயல் நிக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற 686 பில்லியன் டாலர் கையிருப்பை வச்சு தாக்கு பிடிக்கணும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த கையிருப்பு தான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம். அதனாலதான் ரூபாயின் வீழ்ச்சியை பார்த்து அவங்க பெரிய அளவுல பீதி அடையாம உள்நாட்டு வளர்ச்சியில கவனம் செலுத்த முடியுது. சரி, இந்த பெரிய பொருளாதார கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 0.25% ரெப்போ வட்டி குறைப்புனால எனக்கும் உங்களுக்கும், அதாவது நம்ம நேர்களுக்கும் என்ன லாபம் அல்லது நஷ்டம்? ஏன் பணப்பையே இது எப்படி பாதிக்கும்? இதுல 2 விதமான தாக்கம் இருக்கு. ஒருத்தருக்கு நல்ல செய்தி, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய செய்தி. முதல்ல நல்ல செய்தியை பார்ப்போம். இது கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். வங்கிகளுக்கு ஆர்பிஐ கிட்ட இருந்து கிடைக்கிற கடன் இப்போ மலிவாகுது இல்லையா? அதனால வங்கிகள் அந்த லாபத்தை உங்களுக்கு கடத்த வாய்ப்பு அதிகம். குறிப்பா ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன் மாதிரியான கடன்களோட வட்டி குறையலாம். வட்டி குறைஞ்சா உங்களோட மாதாந்திர தவணை, அதாவது இஎம்ஐ குறையும். இல்லன்னா புதுசா கடன் வாங்குறது சுலபமாகும். யாருக்கு இது அவ்வளோ நல்ல செய்தி இல்ல? இது சேமிப்பாளர்களுக்கு அவ்வளோ இனிப்பான செய்தி இல்ல. குறிப்பா பேங்க்ல பிக்ஸ்டு டெபாசிட், அதாவது எஃப்டி போட்டு அதுல வர்ற வட்டியை நம்பி இருக்கிறவங்களுக்கு வங்கிகள் கம்மி வட்டியில கடன் கொடுக்கும்போது அவங்க சேமிப்புக்கு அதிக வட்டி கொடுக்க தயங்குவாங்க. அதனால எஃப்டிக்கான வட்டி விகிதங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆக இது ஒரு இருமுனை கத்தி. கடன் வாங்கி வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொண்டாட்டம். ஆமா. ஆனா தன்னோட சேமிப்பை நம்பி அதுல வர்ற வட்டியில வாழ்க்கையை நடத்துறவங்களுக்கு, குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது ஒரு சின்ன அடிதான்.